ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு தாட் என் மனதுக்குள்ளே வந்த ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்காய் அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ். அவர் நம்ம அவர் கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு வேதனை நீங்கள் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது, அவர் கல்வாரி சிலுவையில் கால்களில் ஆணிகள், கைகளில் ஆணிகள், சிரசில் முள்முடி, நிறைய காரியங்கள் அவர் அடிக்கிறாங்க போட்டு. எல்லா காரியத்தையும் நமக்காக அவர் அவருக்காக அதை பண்ணல, நமக்காக தான் அதை பண்ணார். ஸோ நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் வேதனைகளை அனுபவித்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அவரால் சரி செய்ய முடியாதா? உங்களை தான் நான் கேட்குறேன். முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா வாழ்க்கையில் போராட்டங்கள் பாடுகள் வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், என்னடா இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, போராட்டம் இப்படி இருக்குது, கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ, ஏன் உதவி செய்ய மாட்டார்னு சொல்லி நினைக்கலாம். கண்டிப்பாக இல்லை, கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். அதனால் போராட்டத்தின் வழியாக நம்ம கடந்து போகும். எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. சில நேரத்தில் நம்ம பார்க்கணும், வெளியே சிலரை பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது என்ன நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் சில போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. சில நேரத்தில் சில சூழ்நிலை வழியாக கர்த்தர் நம்ம நடத்துவார். சில நாட்கள் நல்லா சமாதானமாக ஸ்மூத்தாக இருக்கும். சில நாட்கள் போராட்டங்கள் வழியாக நடத்துவார். இப்போ போராட்டங்கள் வழியாக, பாடுகள் வழியாக நம்ம போகிறோம். அது போகும்போது ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்க மாட்டாரா? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை பண பற்றாக்குறையில் இருக்கலாம், இல்லை என்றால் சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக உங்களுக்கு வேதனை இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததான கவலை உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு போராட்டத்தோடு கூட இந்த நாளிலே நீங்கள் வீட்டில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் வருகிறது. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் என்னோட பிரச்சனைகளை மாற்றுவார். நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். என் சூழ்நிலையை மாற்றுவார். இந்த பலவீனத்தை என்னை விட்டு விலக்குவார். இந்த போராட்டத்திலிருந்து என்னை உதவி செய்து என்னை விடுதலை ஆக்குவார். இந்த நன்மை எனக்கு செய்வார், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. ஸோ உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிற நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் நினைத்து பாருங்கள். அவ்வளோ பெரிய காரியம் எனக்காக செய்து முடித்தார். இந்த சின்ன பிரச்சனையை அவர் சால்வ் பண்ண முடியாதா? கண்டிப்பாக ஆண்டவர் சால்வ் பண்ணுவார். வேத நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால் முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதனால் உங்களை பிரச்சனையை அவர் மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்களுக்கு நன்மையை கொண்டு வருவார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு தடவை அந்த போராட்டத்தின் வழியாக போகும்போது ஜஸ்ட் ரிமெம்பர் த கிராஸ் அண்ட் த சஃபரிங் தட் ஜீசஸ் என்டியூர் பிகாஸ் ஆஃப் யூ. உங்களுக்காய் அவர் பட்ட பாடுகளை நினைத்து பாருங்கள். அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து முடித்தார், இது எனக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. வாயில் அறிக்கை செய்யுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.